கரூர் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தளபதி விஜயன் அவர்களை கொலகாரன் சொல்ற சில எச்சைகளுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. உண்மையாவே அவர் உச்சத்துல இருந்த ஒரு நடிகர். அவர் நினைச்சிருந்தா தன்னுடைய காசை ஒரு பேங்க்ல போட்டுட்டு என்ன சொல்றது, நிம்மதியான ஒரு எதிர்கால வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் வேற வேற நாடுகள்ல. உண்மையாவே இந்த தமிழ்நாடு மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, மக்களுக்காக தன்னுடைய நடிப்பு தொழிலை விட்டுட்டு இறங்கி வந்தாரு. வந்தவரை என்ன எல்லாம் பண்ணணுமோ அவ்வளவு பண்ணினீங்க. ஓகே, உங்களோட நாட்டு மக்களுடைய உயிர் எடுக்கிற அளவுக்கு கூட நீங்கள் துணிஞ்சிட்டீங்க. ஒரு அரசியலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களாடா. தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க. தளபதி விஜயனாவை நீங்க கொலகாரன்னு சொல்றீங்க தானே. உண்மையாவே தண்ட தலையில தானே எந்த தலைவரும் மண்ணலி போடுவாங்களா? உண்மையாவே ஒரு 36 பேர் 40 பேரை கொலை பண்ணா இந்திய நாட்டின் அதிபர் விருது கொடுப்பாங்களா? இல்லையே. அவருடைய அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படும். ஓமா இல்லையா? அப்ப ஒருத்தர் தண்ட தலையிலேயே மண்ணலி போடுவாரா? இதுல ஏதோ சதி நடந்திருக்குன்னு கூட உங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியாத ஒரு முட்டாள் கூட்டமா எச்ச கூட்டமா இருக்கிறீங்களே. உண்மையாவே காசுக்காக சில ஊடகங்கள் இருந்து கொண்டு கேடுகட்ட விதமான ஒரு கருத்துக்களை வெளியிட்டு வாரீங்க. இது காசுக்காக நீங்க செய்யற கேடுகட்டத்தனம்.